சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6வது வீட்டுல, குரு பகவான் 9வது வீட்டுல. அதாவது பகை வெல்லக்கூடிய இடத்துல சனி, ஓடுனவனுக்கு 9ல குரும்பாங்க. அப்படி பல யோகங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. இப்படி 2 ராஜ கிரகங்களும் நல்ல இடத்துலயே இருந்தாலும் கூட ரெண்டும் வக்கரமாயி போனதால பெருசா அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. எதை தொட்டாலும் அதுல ஒரு இடைஞ்சல், ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு தாமதம், இப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ராஜ கிரகங்களும் வக்கரமாயி போனதுதான். நல்ல வேலையா இப்ப சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஜூன் மாசத்துல வக்கரம் அடைஞ்சாரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல, அதாவது கடன், எதிரிகள், பகை, இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுல தான் சனி இருந்தாரு. அங்கே அவர் பலம் கலந்து போனதால இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தலை தூக்கி இருக்கும். கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்ந்துருக்கும், எதிராளிகள் உருவாயிருப்பாங்க, பகை உருவாயிருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடிட்டு வந்திருக்கோம். நான் பாட்டுக்கா செவனின்னு இருந்தேன், என்னை தேடி வந்தே போலக்கிறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க போன கொடுத்ததுக்கு ஒரு கேஸில் என்ன சேர்த்து விட்டாங்க, ஏதோ கூட்டமாக இருக்கணும் போனேன், அங்கே அடிப்படி பண்ணிட்டு கிடந்தானோ நான் போனேன், என்னையும் சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி நம்மளை தேடி தேடி வம்பு வழக்கெல்லாம் வந்திருக்கோம். என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி. அது காரணம் இந்த சனி பகவான் பலம் இழந்து போனது தான். இப்போ அவர் பலம் அடைஞ்சிருக்கார். அப்போ இதுக்கு மேலே அவர் 6வது வீட்டில் பலவீனம் அடைய மாட்டார், அதாவது வக்கரம் அடைய மாட்டார். இப்போ அவரோட நேர்கோட்டு பாதை பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டார். 6 விட்டு 7க்கு போக போகிறாரு. கண்டசனியாக அவர் போக போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னே 6ஆம் இடத்துல சனி பகவான் பலம் அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது 7வது வீட்டுக்கு சனி போறாரு பார்த்தீங்களா, அதுக்குண்டான ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறது இப்போ லேசாக தலை தூக்கும். அதனால சனி 6ல் இருக்கும்போதே அந்த கண்ட சனி காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம் இப்போவே தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கடனெல்லாம் அடைக்க வச்சிடுறாரு. ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வந்துடும். கடன் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. ஒரு நகை நட்டு அடவு வச்சுருந்தேன், மூட்டுக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இத்தனை காலமாக வட்டி தான் கட்டிக்கிருந்தேன், பரவாயில்ல இப்போ காசு வந்துருச்சு மூட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏதுக்கு பணம் ஜோசியரை, நீங்கள் வேறு 10 காசு கூட கையில் காசு இல்லை, கடன் இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு, நான் எங்கே அடைக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியே தெரியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கு கூட ஒரு ரூட் ஒன்று கிடைச்சிடும். எதையோ ஒரு சொத்தை விற்று விட்டாது கடன் அடைச்சிடுவோம்ப்பா, சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, மனசில் நிம்மதி இருந்தால் போதும், ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லை, நாளைக்கு அவனுக்கு அதை கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுக்கணும், வாங்கின காசை விட வட்டி காசு அதிகமாகி போச்சு, இப்படி மன உளைச்சலோடு இருக்கிறத விட விற்றுவிட்டாது கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு அடைச்சிருவீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வச்சு கடங்கண்ணி இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி வம்பு வழக்குகள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏதாவது கேஸில் சிக்கியிருந்தீங்க, போனீங்க, ஒரு ஜாமீனில் இருக்கேன், இல்லை ஒரு தினம் போய் கையெழுத்து போடுறேன், கோர்ட்டாக அலையிறேன், இந்த மாதிரி ஏதாவது வம்பு வழக்கில் சிக்கியிருந்தவங்களாம் இப்போ அதுலேருந்து நீங்கள் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பாகி வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. அது மாதிரி எதிராளிகள் இருந்திருப்பாங்க. அதாவது எதிராளிகள் அப்படின்னா பெரிய அளவில் எதிராளிகள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோன்னா சக ஊழியர் ஒருத்தன் இருப்பான், நம்மளை பற்றி 1க்கு 2 போய் மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுக்கறது. நம்ம என்ன தான் கடுமையாகவே உழைச்சாலும் கூட அவன் இது மாதிரி காக்கா பிடிச்சி நல்ல பேர் வாங்கிட்டு போடுவானோ நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எதிராளிகள் எல்லாமே இப்போ விலகிடுவாங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேல்மட்ட அதிகாரி வேறு பிரான்ச்சுக்கு இடம் மாற்றப்படுவார். அதேமாரி உங்களுக்கு நீங்கள் ஒரு பணி மாறுதல் கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதேமாரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டசனியாக சனி பகவான் போகிறாரு பார்த்தீங்களா, 7வது வீட்டுக்கு போக போகிறாரு. அந்த ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறது கெடுதலை கொடுக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ நாம் இந்த 6ஆம் வீட்டில் சனி நேர்கோட்டு பயணத்தில் இருக்கும்போதே சரி பண்ணிக்கணும். அதாவது 7க்கு சனி போகிறாரு அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போ நமக்கு இன்னொரு 5 மாதம் இருக்குது. இப்போ திருமண வயதை ஒத்தவர்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளேயே ஒரு வரனை பார்த்து நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை காட்சியை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுக்கு மேலே நம்ம பொண்ணு தேடுறோன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட தடை வரும், சரியான வரன் அமையாது, இழுத்துக்கிட்டே கிடக்கும். பொண்ணு பார்க்கவே 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிவிட்டேன், கல்யாணத்தையே கூட சில பேர் இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் திருமண வயதை ஒத்தவர்கள், வரன் பார்க்கக்கூடியவர்கள் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இப்போ சரியாகவும் நடக்கும், உடனே அமையும். அதுக்குண்டான வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சிடலாம். ஆணோ பொண்ணோ வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சனி வர போகிறார் அப்படிங்கிறதால நண்பர்கள்கிட்ட குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை இப்போ சரி பண்ணிடுங்க. வாங்கியிருந்தா
எப்பாடுபட்டாவது அதை தூக்கி கடாச்சிடணும். கடனை அடைக்கலாம் வழி பிறக்கும். நண்பர்கள்ட்ட வாங்கின கடனை முதல்ல கொடுத்துருங்க. அது மாதிரி நண்பர்கள்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நோவாமல் பேசி முதல்ல அந்த கடனை வாங்கக்கூடிய வழியை பார்த்துங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு போன பிறகு இந்த கடனெலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதால் பிரச்சனைகள் வரும், பிரிவு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க இப்போயே வீட்டுக்கு தெரியப்படுத்திடுறது அப்படிங்கிறது நல்லது. பின்னால் தெரிஞ்சு அது பெரிய போர்க்களமாகி போகும். அதனால் நல்ல விதமாக இப்பயே சொல்லிட்டீங்கன்னா ஒரு திருமணத்துக்கான ஒப்புதல் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாங்கிடலாம். காதல் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும். அதன் பிறகு மார்ச்சுக்கு பிறகு தானாக தெரிய வந்ததுன்னா அது சிக்கலில் முடியுங்கிறதால முன்கூட்டி நாமே அந்த முடிச்சு அவுத்துறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி யாருக்காவது ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், யாருக்காவது ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டேன், வக்காலத்து வாங்கிவிட்டேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையுமே இப்பயே சரி பண்ணிடுங்க. ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டேன் ஒரு லோனுக்காக, அவன் கட்டாமல் போயிட்டான், நான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஆகிடும். இப்பயே கூப்பிட்டு குடும்பமான வரைக்கும் அதுலேருந்து உங்களை கலட்டிக்கிற வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சீங்க. அதே மாதிரி இதே காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் கொடுக்கும். ஏன்னா குரு வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதியுது இல்லைங்களா. இப்போ சனி உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல வரும்போது குரு அதுக்கான உதவிகள் அப்படிங்கிறதையும் செய்வார். அவரோட பார்வை அப்படிங்கிறது புனிதப்படுத்திடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுமாரி கேது உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறதால வேண்டுதல்கள் ஏதாவது பாக்கி வச்சுருந்தீங்கன்னா நிறைவேற்றி விடுங்க. ஒரு கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன், இல்லை ஒரு கோயிலுக்கு ஒரு கிடா வெட்டுறேன், இல்லை ஒரு ஆலயத்துக்கு மாலை போட்டு வணங்குறேன், நடைப்பயணமாக வரேன், இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அதை இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் செஞ்சுருங்க. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், தொழிலையும் கொடிகட்டி பறக்கலாம். நலிந்து போன தொழில்கள் கூட இப்போ மேலே வரக்கூடிய வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான யோகத்தையும் சனி பகவான் அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு குரு பகவானும் துணை இருக்காரு. 2 ராஜ கிரகங்களும் துணையோட இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் என்னெல்லாம் சாதிக்கணுமோ அதையெல்லாம் சாதிச்சிங்க. வரக்கூடிய கண்டசனி காலகட்டத்தை எதிர்கொள்ள தயாராகவும் இருங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்தி முயத்துங்க. குரு வக்கரத்தில் இருக்கார். அதனால் அவரோட பலத்தை கூட்டுறதுக்காக வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.